ஜாக்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். குழந்தைங்கள் எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி வச்சு ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சது யார் தெரியுமா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுக்கு மூலக்கூறு கண்டுபிடிச்சது யார் தெரியுமான்னு. அப்போ நம்ம திருப்பி கேட்கணும், இப்போ ஏன் நீங்கள் ரயில் உள்ள, ஏன் நீங்கள் ஃப்ளைட்டு உள்ள, ஏன் நீங்கள் சேட்டலைட் உள்ள, ஏன் நீங்கள் நியூக்ளியர் செய்யலை? என்ன சார், நீங்கள் தானே பெரிய வித்தக்காரங்க, இப்போ செஞ்சிருக்க வேண்டியதானே, ஏன் அல்ஜிப்ராவோட நின்னீங்க? பிரேக் போட்டது யார்? எல்லாம் கொண்டாந்து ப்ராடக்ட் கொண்டாந்து மூலப்பொருள் மாவு செஞ்சது நீங்கள், ஆனால் இட்லி செஞ்சது அவன். மாவு உங்களுக்கு மாவு வச்சு நக்கிடுறதா? இதுக்கெல்லாம் மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை சார், அதெல்லாம் டூ லேட்டு. ஆனால் இதுக்கு டிமாண்ட் இருக்குது. எது? சமூக நீதிக்கு இன்றைக்கி அலையிறான். ஆன்மீகத்தில் இன்றைக்கி என்ன துடிக்கிறான்? ஆளுக்கு ஒரு சட்டம் இருக்கக்கூடாது. இதை போய் காட்டுங்க ரசூல்லான்ட்டு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோன்ட்டு மதிப்பாங்க. நீங்களே மதிக்கிறது இல்லையே இதை. ஏன்? நீங்களே இன்னொருத்தருடைய ஷூவை நக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இங்கே வந்து மற்றவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்களாம் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் சங்கி மங்கின்ட்டு அவங்களாம் நிறுத்திட்டாங்க சார், நீங்கள் இன்னும் நக்கிட்டு இருக்கீங்க. 57 ஷூ நக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஒன்றும் இல்லை. என்ன இன்றைக்கி வந்து மன்னரை வந்து கேள்வி கேட்க முடியுமா? இங்கே வந்து பிஎம் கேரில் போன ஃபண்டு என்னாச்சுன்னு கேள்வி கேட்குறீங்க இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு. சரி, மன்னர் முகமது பின் சல்மான் இருக்கார்ல, அவர் சொத்தெல்லாம் என்ன லிஸ்ட்டு போடுங்க, கேளுங்க. லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள், வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் உள்ள எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க லிஸ்ட்டு கொடுங்க. இங்கேயாவது அநியாயமாக ஒரு வழக்கு போட்டு ஜெயிலில் போடுறாங்க. அங்கே வழக்கும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. 4000 ஆளுமே உள்ளே இருக்காங்க. இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரியாது.